இன்னைக்கு நம்ம G20 கண்ட்ரீஸோட ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். G20 கண்ட்ரீஸ் கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. அன்லஸ் ஆர் அன்டில் யுவர் விஜயகாந்த் புள்ளி விவரத்துல கரெக்டா இருந்தீங்கன்னா, மற்றபடி சொல்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்துருவோம். இதை எப்படின்னா சேர்த்து வச்சு படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை பிரிச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். G7 பிளஸ் பிரிக்ஸ் பிளஸ் யூரோப்பியன் யூனியன் பிளஸ் 7 அதர் கண்ட்ரிஸ். இந்த G7 அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கேர்ள் ஃப்ரெண்ட் ஜூஸ் அந்த மாதிரி ஒன்று பார்த்துருப்போம். ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான், USA, இட்டாலி, கனடா அண்ட் இங்கிலாந்து அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிக்ஸுக்கு வந்து கே வராது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, அதுதான் பிரிக்ஸ். அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 அதர் கண்ட்ரீஸ்க்கான ஷார்ட்கட் தான் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, மெக்சிகோ, சவுத் கொரியா, அர்ஜென்டினா, டர்க்கி அண்ட் சவுதி அரேபியா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியால ஆசைப்பட்ட பொண்ணையே நீங்க மேரேஜ் பண்ணாலும் சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு கீ தேர்னா கூட அரைஞ்சிருவா சப்பு நேரம் வேங்கா அந்த பாட்டு கூட இருக்குல்ல, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் ஆசைப்பட்ட பொண்ணை மேரேஜ் பண்ணாலும் சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு கீழ்த்தனாலும் மறைஞ்சிருவான். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, மெக்சிகோ, சவுத் கொரியா, அர்ஜென்டினா, டர்க்கி அண்ட் சவுதி அரேபியா. திஸ் இஸ் அ ஷார்ட்கட். இதுல வந்து நிறைய பேருக்கு அர்ஜென்டினாவும் மெக்சிகோவும் டக்குன்னு வராது, ஏன்னா பெரிய கண்ட்ரியா இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கலாம். அர்ஜென்டினா டீம்ல மெஸ்ஸி இருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல சின்ன நிமோனிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா சீதா சாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீதா கேரக்டர்ல சமந்தா நடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல இருக்க கண்ட்ரிஸை நீங்க மாத்தி போட்டு அப்படி கூட நீங்க க்ளூவா ஞாபகம் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதுல எந்த க்ளூ பிடிச்சிருக்கோ அந்த க்ளூவை கீழே போட்டுட்டு வேற ஏதாவது இதே மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்ம ஷார்ட்கட்டோட வரோம்.